மண்ணின் நண்பன் என்று அழைக்கப்படும் மண்புழுவானது இலை, தலை மற்றும் சாணம் ஆகியவற்றை உட்கொண்டு சிறு சிறு எச்சங்களாக வெளியேற்றுவதையே மண்புழு உரம் என்று அழைக்கின்றோம். மண்புழு உரம் திடக்கழிவு மேலாண்மையில் பெரும் பங்கு வகிக்கின்றது. இது மண்ணில் உள்ள தாதுக்களை உட்கொண்டு பேரூட்ட சத்துக்களையும் நுண்ணூட்ட சத்துக்களையும் சீரான அளவில் தருகிறது. அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மண்புழு உரம் குறித்த குறுநாடகம். இதில் திருவள்ளூர் மாவட்டம் திரூர் வேளாண் அறிவியல் நிலைய மண்ணியல் மற்றும் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியை முனைவர் எஸ். ஷீபா மற்றும் திருவள்ளூர் மாவட்டம் கிளாம்பாக்கம் கிராம விவசாயிகள் சி. ராமன் மற்றும் எஸ். சிவகுமார் ஆகியோர் பங்கு பெறுகிறார்கள். உழவர்களின் நண்பேண்டா மண்புழு மண்புழு மண்புழு, பயிர்களின் தோழண்டா மண்புழு மண்புழு மண்புழு, ஊந்து செல்லும் அழகண்டா மண்ண காக்க பொருந்தாண்டா, ஊந்து செல்லும் அழகண்டா மண்ண காக்க பொருந்தாண்டா, எலும்பில்லாத மாவீர இவன போல யாரும் இல்ல, கலப்பையும் ஏறும் இல்லாம நிலத்த உழுற செல்லப்புள்ள, கலப்பையும் ஏறும் இல்லாம நிலத்தை உழுற செல்ல பிள்ளை, உழவர்களின் நண்பேண்டா மண்புழு மண்புழு மண்புழு, பயிர்களின் தோழண்டா மண்புழு மண்புழு மண்புழு. என்ன சித்தப்பா எப்போ பார்த்தாலும் மண்ணே கலக்கிட்டீங்க, அப்படி என்ன தான் இருக்குது இதில்? இதில் முக்கியத்துவத்தை பற்றி இதுவரை உனக்கு தெரியாதா? அப்படி என்னப்பா முக்கியமாக இருக்குது அதில்? இதை எந்த மாதிரி பயிர்களெல்லாம் பயன்படுத்தலாம்? இது எல்லா வித பயிர்களுக்கும் உரமாக பயன்படுத்தலாம். இப்போ உரம் எப்படி தயார்படுத்துகிறீங்க? நம்மக்கிட்ட இருக்கிற பண்ணை கழிவுகள், மக்கன இலை, மாட்டு சாணியெல்லாம் நம்ம வீட்டுங்களில் சாதாரணமாக இருக்குதுல்ல, அந்த சாணியை கொஞ்சம் நல்லா காய வச்சு அதை நல்லா அதில் தனி தெளித்து அந்த பேக் உள்ளே போட்டோம்னா அதெல்லாம் நம்ம குப்பையில் இருக்கிற அந்த மண்புழுலாம் இருக்குல்ல, அதை எடுத்துன்னு வந்து அப்பப்போ போட்டுன்னு இருந்தோம்னா அதில் வந்து உற்பத்தி ஆகும். எனக்கும் கற்றுக்கணுன்னு ஆசையாக இருக்குது. இது எங்கே போய் கற்றுக்கிறது, எப்படி கற்றுக்கிறது, யாரை மூலிமா தெரிஞ்சுக்கிறது? கொஞ்சம் அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா நல்லா. நீ எங்கேயும் போக தேவையில்லப்பா. நீக்கே அந்த கேவிகே வேளாண் அறிவு திருவூரில் இருக்காங்களா, அவங்களாம் இன்றைக்கி வராங்க. இன்றைக்கி அவங்ககிட்ட நீ விரிவாக கற்றுக்கலாம். என்ன ராமன், பயிற்சியில் சொல்லிக் கொடுத்த மாதிரி மண்புழு உரம் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? நீங்கள் தான் பார்த்து சொல்லணும் மேடம், எப்படி இருக்குன்னு பார்த்து நீங்கள் சொன்ன மாதிரி செய்திருக்கேன்னா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் மேடம். இவர் வந்து எங்கள் அண்ணன் பையன், இவருக்கு விளக்கமாக கொஞ்சம் மண்புழு உரம் தயாரிக்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம். இந்த மண்புழு உரம் தயாரிக்கிறத பற்றி கேவிகே திருவூரில் வந்து நாங்கள் மாதத்துக்கு ஒரு முறை பயிற்சி கொடுக்குறோம் எல்லா விவசாயிங்களுக்கும். இப்போ நான் இங்கே இவர் ராமனோட இடத்துக்கே வந்ததுனால, நீங்கள் விரும்புகிறதுனால உங்களுக்கு இதை குறித்து நான் விளக்கமாக சொல்கிறேன். நம்ம வீரிய ரகங்களை வந்து நல்ல மகசூல் வரணுங்கிறதுக்காக எல்லா பயிர்லையும் நம்ம பயன்படுத்திட்டு வர்றோம். இந்த வீரிய ரகத்தை நம்ம பயன்படுத்துறதுனால நம்ம வந்து நிறைய ரசாயன உரங்களை வந்து போட ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அதிகமாக ரசாயன உரம் போடுறதை விட இந்த மாதிரி அங்கக உரங்கள், மண்புழு உரம் போன்ற அங்கக உரங்களை போடுறது வந்து மண் வளத்துக்கு வந்து சிறந்தது. நம்ம அங்க உரங்கள்னு பார்த்திங்கன்னா தொழு உரம், பசுந்தாள் உரம் இதை மாதிரி தான் போட்டுட்ருக்கோம். இப்போ மாடு ஆடுகள்லாம் வச்சு விவசாயம் பண்ணாததுனால இப்போ என்ன ஆச்சுன்னா, அதெல்லாம் குறைஞ்சதுனால நம்ம தொழு உரம்லாம் போடுற மாதிரி விவசாயிங்களுக்கு சூழ்நிலை இல்லை. அதனால விவசாயிங்க அவங்களுடைய விளை நிலத்திலேயே ஒரு அங்கக உரத்தை வந்து தயாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த மண்புழு உரம் வந்து தயாரிக்கிறத பற்றி நம்ம விவசாயிங்களுக்கு பரவலாக சொல்லி கொடுத்துட்டு வர்றோம். விவசாயிகளும் இப்போ கடைபிடிச்சிட்டு வர்றாங்க. இது வந்து ஒரு ரொம்ப எளிதான முறை. மண்புழு உரம் தயாரிப்பது வந்து பொதுவாக 2 முறை நம்ம கடைபிடிக்கிறோம். ஒன்று குழிமுறை, இன்னொன்று வந்து குவியல் முறை. இப்போ குழிமுறையை பற்றி பார்ப்போம். குழிமுறை அப்படின்னா, நீங்கள் வந்து தோட்டத்தில் வந்து ஒரு ஓரத்தில் ஒரு குழி எடுக்கணும். அந்த குழி வந்து 6 அடி நீளமோ 3 அடி அகலமோ 2 அடி உயரமும் இருக்கலாம். இது வந்து பொதுவாக இதை நம்ம பின்பற்றுறோம். பட் இதுதான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா மண்புழு உரம் சேகரிப்பதற்கும் அதை பராமரிப்பதற்கும் இந்த அளவு வந்து சரியானதாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து இதை சொல்கிறோம். இந்த குழியை எடுத்ததுக்கு அப்புறம் அந்த அடியில் வந்து அந்த குழியோட அடிபாகத்தில் ஒரு பாலித்தீன் பையை போட்டு நம்ம வந்து அதை சரி செய்யணும்.
ஏன் அப்படின்னா அந்த மண்புழு வந்து உள்ள அந்த மண்ணுக்குள்ளே போகாதவாறு நம்ம அதை தடுக்கிறதுக்காக அந்த பாலித்தீன் இது போடுறோம். அந்த பாலித்தீன் இதுக்கு மேலே தென்னை நார்க்கழிவு, தேங்காய் நார் அது மாதிரி உள்ள ஏதோ ஒரு படுக்கையாக நம்ம போட்டுக்கணும். அந்த படுக்கைக்கு மேலே வந்து நம்ம எந்தாவது பண்ணை கழிவுகள் என்ன கழிவுகளைனாலும் உபயோகித்து நம்ம வந்து மண்புழு உரம் தயாரிக்கலாம். பண்ணை கழிவுகளை பண்ணலாம், காய்கறி கழிவுகள் பண்ணலாம், இலை சருகுகள், விலங்கு கழிவுகள், அதுக்கப்புறம் ஆலை கழிவுகள், அதுக்கப்புறம் இந்த தென்னை நார் கழிவு போன்ற அந்த வேளாண் சார்ந்த ஆலை கழிவுகள், இது எந்த கழிவுகளானாலும் ஆனால் ஒரே ஒரு முக்கியத்துவம் என்ன அப்படின்னா அது வந்து மக்கக்கூடிய பொருளாக இருக்கணும். ஸோ இந்த கழிவுகளை கொண்டு நம்ம என்ன செய்யணும்னா இந்த குழியில் வந்து படுக்கையை உண்டாக்கணும். ஸோ இந்த கழிவுகளோடு சேர்ந்து நம்ம ஃபஸ்ட்டு அந்த கழிவுகளை ஒரு அரை அடிக்கு நிரப்பிக்கலாம். அந்த குழியில் அது நிரப்பினோடனே அடுத்த அரை அடிக்கு நம்ம சாணத்தை நிரப்பணும். அதே மாதிரி அரை அடி கழிவு, அரை அடி சாணம், இதை மாதிரி போட்டு குழியை வந்து நிரப்பிட்டு அந்த தண்ணி வந்து ஒரு 40 to 45% இருக்கிற மாதிரி தண்ணி, அதாவது ஒரு புட்டு பதம்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ஈரப்பதம் இருக்கணும், ஆனால் அது வந்து ரொம்ப வந்து தண்ணி கோர்த்து இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு பதத்துக்கு தண்ணி தெளித்து அதை வந்து மூடி வைக்கிறது வந்து சிறந்தது. இதை வந்து ஒரு ஓலை கொண்டோ ஒரு தென்னை மட்டை கொண்டோ மூடி வச்சிடலாம். ஏன்னா அப்படின்னா அந்த பறவைகள் இதெல்லாம் வந்து அந்த மண்புழுவை எடுக்காத மாதிரி இருக்கும். ஸோ இந்த படுக்கையெல்லாம் உண்டு பண்ணதுக்கப்புறம் கடைசி மேலே அந்த படுக்கையின் மேலே வந்து நம்ம மண்புழுவை விடணும். 1 டன் கழிவுகளை மக்க வைக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு 5 கிலோ புழுவாது அந்த குழியில் விட்டால் நல்லது. அப்போ மக்கும். இது வந்து நீங்கள் ஒரு 30-35 நாள் இதே மாதிரி தண்ணி விட்டு நீங்கள் வந்து அதை பராமரிச்சுட்டு வரணும். ஒரு 15-20 நாள் கழித்து அந்த குழி மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மண்புழு வந்து அதோடைய கழிவுகளை மேலே வந்து இட்டிருக்கும். அது பார்த்திங்கன்னா நல்ல குருணை மாதிரி முட்டை மாதிரி அப்படி ரவுண்டாக இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து அப்போ 2 நாளைக்கு ஒரு தடவையும் சேகரிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் தண்ணி ஊற்றி கரெக்டாக பராமரிச்சுட்டு வந்தீங்கன்னா 40-45 நாள் கழித்து நீங்கள் போட்ட அந்த கழிவுகள் எல்லாமே மொத்தமாக மக்கிரும். இதுக்கு வந்து அந்த மண்புழுவுக்கு நிறைய எதிரிகள் இருக்குது. எறும்பு, கரையான் அல்லது பறவைகள், இதில் இருந்தெல்லாம் நீங்கள் வந்து இதை பாதுகாக்கணும். அதுதான் இதில் வந்து ரொம்ப முக்கியமான பராமரிப்பு. நீங்கள் அதுக்கு வந்து என்ன பண்ணலான்னா அந்த BHC 10% அதை வந்து அந்த குழியை சுற்றி நீங்கள் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னா அந்த எறும்புகிட்ட இருந்து பாதுகாக்கலாம். அதே மாதிரி பறவைகள்கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா அந்த நான் சொன்னேன் இல்லையா தென்னை ஓலை அதை மாதிரி போட்டுக்கலாம். அல்லது வந்து ஏதாவது நெட்டு வலைகள் அதை வந்து மேலே வந்து போட்டு குழியை மூடி வச்சுக்கலாம். அது ஒரு முக்கியத்துவம். இன்னொரு பராமரிப்பில் முக்கியத்துவம் வந்து தண்ணி வந்து நிறையா விடாமல் பாதுகாத்துக்கொள்ளணும். அதே மாதிரி தண்ணி இல்லாமையும் வந்து காஞ்சு போயிடக்கூடாது. அப்படின்னா மண்புழு வந்து அது வந்து செத்து போயிடும். அதனால் நீங்கள் மண்புழுவை வந்து நல்லா அதோட வளர்ச்சிக்கு இது தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தினமும் அதில் வந்து ஈரப்பதம் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்வையிட்டு அதை பராமரிக்கணும். இன்னொன்று வந்து என்னதுன்னா குவியல் முறை. இந்த குவியல் முறை பார்த்திங்கன்னா அப்படியே குழிமுறை மாதிரி தான். ஆனால் வந்து அந்த தோட்டத்தில் குழி எடுக்க வேண்டியதில்லை. அப்படியே குவிச்சு வச்சா போதும் கழிவுகளை. மற்ற ஒரு ஓரத்தில் பார்த்திங்கன்னா இந்த கழிவுகள் எல்லாத்தையும் என்ன மக்கக்கூடிய கழிவுகளோ அந்த கழிவுகளை வந்து சாணத்தோடு கலந்து நீங்கள் அதை ஒரு குவியலாக்கி அந்த குவியலில் வந்து நீங்கள் மண்புழுவை விடுறீங்க. மண்புழுவை விட்டுட்டு அதே மாதிரி ஈரப்பதம் இருக்கிற மாதிரி தண்ணி தொளிச்சு பராமரிச்சுக்கணும். இந்த நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த இதோட மண்புழுவோட எதிரிகள்கிட்ட இருந்து அதை பாதுகாத்துக்கணும். அந்த இதை என்ன பண்ணலான்னா அந்த ஈரப்பதம் போகாமல் பண்ணுறதுக்கு இந்த ஈரச்சாக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொண்டு இந்த குவிச்சிருப்போம் இல்லையா மண்புழு அந்த மண்புழு உரம் தயாரிக்கிற குவியல், அதை வந்து அந்த ஈரச்சாக்கு கொண்டு நம்ம மூடிட்டோன்னா அந்த ஈரம் வந்து கொஞ்ச நாள் போகாமல் இருக்கும். அந்த ஈரப்பதத்தோடையே எப்பயுமே இருக்கும். மற்றபடி இந்த குளியல் முறையும் குவியல் முறையும் ரெண்டுமே வந்து ஒன்று தான். இப்போ உங்களுக்கு நான் குழிமுறை பற்றியும் குவியல் முறை பற்றியும் சொன்னேன். இப்போ இன்னொரு முறை வந்து இந்த சில்பாலின் பையை கொண்டு மண்புழு உரம் தயாரிப்பது தான் அடுத்த முறையே. இந்த சில்பாலின் பையோட இது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 250 அதாவது 250 GSM அளவிலான ஒரு திக்னஸோட இருக்குது. இதோட அளவு பார்த்திங்கன்னா 12 அடி நீளம், இது 4 அடி அகலம், 2 அடி உயரம். அது இந்த சில்பாலின் பையோட இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இப்போ குழி எடுத்துட்டிங்கன்னா அந்த குழியை வந்து மாற்ற முடியாது. இது இந்த சில்பாலின் பைனா நீங்கள் எங்கேனாலும் எந்த இடத்துக்குனாலும் எடுத்துகிட்டு போயிடலாம். இதோட ஒன்றே நீங்கள் வைக்கிற அந்த சில்பாலின் பை வைக்கிற இடத்துல வந்து ஒரு நிழல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும், அவ்வளவுதான். இதுக்கு மேலே நீங்கள் இவர் போட்டிருக்க மாதிரி ஷெட்டு போடணும் அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம். ஆனால் இதுக்கு வந்து ஒரு நிழல் தேவை, அதுதான் வந்து ரொம்ப முக்கியத்துவமானது. இப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா இந்த பையை வந்து நம்ம நிலத்துல வந்து ஊனணும். நிலத்துல ஊன்றதுக்கு வந்து அந்த நிலம் என்ன நல்லா சமப்படுத்தின நிலமாக இருக்கணும். ரொம்ப மணற்பாங்க அப்படி உள்ளே போகிற மாதிரி இருக்கக்கூடாது, கெட்டியான நிலமாக இருக்கணும். அந்த நிலத்தில் வந்து தண்ணி தேங்கக்கூடாது.
அதுக்கப்புறம் இந்த சில்பாலின் பையோட ஒரு ஓரத்தில் பார்த்தீங்கன்னா வடிகால் வசதி கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த வடிகால் வசதி வந்து அடிப்பகுதியில் இருக்கும், அந்த சில்பாலின் பையோட அடிப்பகுதி. ஸோ அந்த அடிப்பகுதி வந்து சரிவாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து இந்த நிலத்தில் வந்து ஊனணும். இப்போ இந்த நிலத்தில் ஊன்றதுக்கு வந்து 12 அடி இது நீளமாக இருக்கிறதுனால ஒரு 13 அடி கட்டையும், அதே மாதிரி இந்த நீள வாக்கில் ஊன்றதுக்கு ஒரு 5 அடி கட்டைகளும் ஒரு 10 இருந்துச்சுன்னா அதை வந்து ஊனிட்டு இந்த பையை வந்து இதில் என்ன செய்யணும்னா இந்த கட்டைகளில் இறுக்கமாக நைலான் கயிறுகளை கொண்டு நம்ம கட்டணும். எதுவும் தொய்வு விழுந்துராதபடி கட்டணும். அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிற மாதிரி இருக்கணும். அதில் அந்த மாதிரி கட்டினதுக்கு அப்புறம் அந்த வடிகால் வசதி இருக்கிற அந்த இடம் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு 2க்கு 2 ஆழத்தில் ஒரு குழி போட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்ம அதிகமாக தண்ணீர் விட்டோன்னா அந்த வடிகால் பகுதி மூலமாக அந்த தண்ணி வந்து அதில் போய் கலெக்ட் ஆகி நின்றுக்கும். அந்த தண்ணியும் பார்த்திங்கன்னா அது வந்து மண்புழு உரத்துலேருந்து வந்த தண்ணி தான். ஸோ அதையும் எடுத்து பயிருக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். அதை வந்து வெர்மி வாஷ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை சொல்கிறோம். அதுக்கப்புறம் இதே மாதிரி இந்த பையெல்லாம் வந்து இரெக்ட் பண்ணதுக்கு அதுக்கப்புறம் மண்புழு படுக்கை உண்டாக்கணும். மண்புழு படுக்கை எப்படி அப்படின்னிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு தென்னை நார் கழிவை அடியில் போட்டுறணும். போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த நம்ம கழிவுகளையும் சாணத்தையும் மிக்ஸ் பண்ணி போடவும் செய்யலாம். அல்லது ஒரு அடி ஒரு அரை அடி கழிவு அடுத்த அரை அடி சாணம் அப்படிங்கிற இதில் ஒவ்வொரு படுக்கையாக போட்டுட்டு மேலே வந்து படுக்கையெல்லாம் முடித்ததுக்கு அப்புறம் வந்து தண்ணி ஈரப்பதம் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல அந்த புட்டு பதம்னு சொன்னேன் இல்லைங்களா, அதே மாதிரி தண்ணியை விட்டுட்டு நம்ம வந்து மண்புழுவை விட வேண்டியதான். ஒரு 40-45 நாளில் வந்து முழுவதும் நீங்கள் போட்ட கழிவு எல்லாமே மக்கிரும். மக்கிறது அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3 நாள் தண்ணி தெளிக்கக்கூடாது. தண்ணி தெளிக்காமல் இருந்தால் மண்புழு எல்லாம் அடியில் போயிடும். அடியில் போனதுக்கப்புறம் மேலே உள்ள அந்த மண்புழு உரத்தை எல்லாம் நம்ம சேகரிச்சுக்கலாம். சில்பாலின் பையை கொண்டு மண்புழு உரம் தயாரிப்பது எப்படின்னு இப்போ நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போது இந்த உங்கள் சித்தப்பா வந்து இந்த பயிற்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவரும் இதை ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதை போல் நீங்களும் வந்து இப்போ கேட்டதை வச்சுட்டு நீங்களும் சில்பாலின் பையை வச்சு மண்புழு உரம் தயாரிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி நீங்கள் தயாரிக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஏதாவது தெளிவுகள் வேணும், ஏதாவது சந்தேகங்கள் கேட்கணும் அப்படின்னா நாங்களும் உங்கள் தோட்டத்தில் வந்து இதை பார்வையிடுறதுக்கு வர்றோம். நன்றி.